JJ Tech channel. இன்னைக்கு நம்ம projection of planesல ஒரு diagram எப்படி வரையுது அப்படிங்கறத பார்க்க போறோம். Question: A rectangular plate measuring 55 into 30 mm is resting on its side on HP, inclined at 30 degree to the VP. Its surface is inclined at 60 degree to the HP. Draw its projections. Okay, first projection of planesல ஒரு important point ஒன்று சொல்றேன். ஸோ இந்த டயக்ராம் நம்ம 3 ஸ்டெப்பாக வந்து ட்ரா பண்ணுவோம் இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸில். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து இன்க்ளைன்டு டு ஹெச்பி அண்டு தேர்ட் வந்து இன்க்ளைன்டு டு விபி. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் பொசிஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டயக்ராமோட ஷேப் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ஷேப் எந்த பிளேஸில் ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ரெக்டாங்குலரா, ஸ்கொயரா, ஹெக்ஸகனா, பென்டகனா அப்படிங்கிறது என்ன ஷேப் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் அந்த ஷேப் வந்து எந்த பிளேஸில் ரெஸ்ட் ஆகிருக்கு, ரெஸ்டிங் ஆன் ஹெச்பியா இல்லை ரெஸ்டிங் ஆன் விபியா இல்லை ரெஸ்டிங் ஆன் கிரவுண்ட் அப்படிங்கிறப்ப கிரவுண்ட் ஆர் ஹெச்பி அப்படிங்கிறது சேம். ஸோ அப்போ எந்த பிளேஸில் ரெஸ்ட் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் அப்போ ரெஸ்ட் ஆகிருக்கும் போது அந்த பிளேஸ்லேருந்து அதோட ஃப்ரண்ட் வியூ என்ன, டாப் வியூ என்ன அப்படிங்கிறத ட்ரா பண்ணணும். ஸோ இதை வந்து சிம்பிள் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது கொஸ்டினோட என்ன ஷேப் எந்த பிளேஸில் ரெஸ்ட் ஆகிருக்கு, ஸோ அதோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் அதோட டாப் வியூ என்ன அப்படிங்கிறத நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ அதுதான் வந்து சிம்பிள் பொசிஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப், அதோட சர்ஃபேஸ் இஸ் இன்க்ளைன்டு டு ஹெச்பி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இன்க்ளைன்டு டு ஹெச்பியை வந்து ட்ரா பண்ணுவோம், அதாவது ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணுவோம், அதை அடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் தான் வந்து இன்க்ளைன்டு டு விபி அப்படிங்கிறத ட்ரா பண்ணுவோம். விபியில் வந்து ஒரு ஷேப்பை வந்து இன்க்ளைன்டு டு விபியை ட்ரா பண்ணி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து 3 ஸ்டெப்பாக வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். ஓகே இந்த டயக்ராம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் பிளேட், அதாவது ரெக்டாங்குலர் ஷேப்பு, அதோட டைமென்ஷன் 55 mm into 30 mm, ரெஸ்டிங் ஆன் இட் சைட் ஆன் ஹெச்பி அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஹரிசாண்டல் பிளேனில் தான் ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஹரிசாண்டல் பிளேனில் ஒரு ரெக்டாங்குலர் பிளேட்டு ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ அதோட ஃப்ரண்ட் வியூ என்ன, டாப் வியூ என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லைன், rectangular plate 55 mm into 30 mm. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 55 mm ட்ரா பண்ணுவோம். 55 mm 30 mm. ஓகே, டாப் வியூ ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு நேம் போடுவோம். பாயிண்ட் ஏ, பி, சி அண்ட் டி. ஸோ இதை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூவில் இந்த ரெக்டாங்கிள் நீங்கள் பார்க்கும்போது ஒரு லைனாக தான் தெரியும். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஹரிசாண்டல் பிளேனில் ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ரெக்டாங்கிளோட ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது ஒரு லைனாக உங்களுக்கு வெர்டிக்கல் பிளேனில் தெரியும். டாப் வியூ வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தெரியும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ நேம் மார்க் பண்ணுவோம், பி டேஷ் அண்ட் ப்ராக்கெட்டில் ஏ டேஷ் மார்க் பண்ணுறேன். ரெக்டாங்கிள் 4 கார்னர் இருக்கும். இந்த பி அண்ட் சி அப்படிங்கிறது நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது டைரெக்டாக உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஏயும் டியும் பேக்கில் இருக்கும், இன்விசிபிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ டைரெக்டாக உங்களுக்கு தெரியக்கூடிய பாயிண்ட்ஸை ஓப்பனில் போட்டுட்டு இன்விசிபிள் பாயிண்ட்ஸை ப்ராக்கெட்டில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் பொசிஷன். நெக்ஸ்ட்டு இட்ஸ் சர்ஃபேஸ் இஸ் இன்க்ளைன்ட் 60 degree டு ஹெச்பி, அதாவது இந்த சர்ஃபேஸ் 60 degree இன்க்ளைண்டாக ட்ரா பண்ணணும். ஸோ இந்த லென்த் அப்படிங்கிறது 55 தான் இருக்கும். ப்ரொடெக்டரில் 60 degree ஆங்கிள் மார்க் பண்ணணும். 60 degree ஆங்கிள் மார்க் பண்ணிவிட்டு 55 mm லென்த்துக்கு 55 இந்த பிளேஸில் இருக்குது 55 ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ ஆங்கிள் 60 degree டு ஹெச்பி. சர்ஃபேஸ், அதாவது இந்த சர்ஃபேஸ், அதாவது ஃப்ரண்ட் வியூ இன்க்ளைன்ட் 60 degree டு
HP. So இந்த நேம் ஒன்று நோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் B1 dash and A1 dash, இந்த பாயிண்ட் C1 dash D1 dash. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை வெர்டிக்கலாக ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டும் வெர்டிக்கலாக ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ லைட்டாக ட்ரா பண்ணணும். 2H பென்சில் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிளையும் ஹரிசாண்டலாக ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸை நோட் பண்ணணும். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக நீங்கள் ட்ரா பண்ணும்போது மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஏ இந்த ஹரிசாண்டல் இந்த பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ ஏ வெர்டிக்கலாக ட்ரா பண்ணும்போதும் இந்த பாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் A1, B இங்கே இருக்குது, பாயிண்ட் பியும் இந்த பாயிண்டில் வரும் B1, இந்த பாயிண்டில் D1, இந்த பாயிண்ட் C1. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸையும் டார்க்காக மார்க் பண்ணுங்கள் இந்த ஷேப்பை. ஸோ அப்போ சர்ஃபேஸ் 60 டிகிரி இன்க்ளைண்ட் ஆகும்போது அதோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும் அண்ட் டாப் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப், சைடு இன்க்ளைண்ட் 30 degree to HP, side 30 degree inclined to HP. ஸோ நெக்ஸ்ட்டு டயக்ராமோட side inclined at 30 degree to the VP நம்ம ட்ரா பண்ண போகிறோம். 30 degree inclined ஆகும், VPயில் 30 degree inclined ஆகிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடெக்டர் எடுத்து ஒரு பாயிண்டில் செட் பண்ணிவிட்டு எண்டில் ட்ரா பண்ணுவோம். 30 டிகிரி 10 20, ஸோ 30 இந்த பிளேஸில் வருது 30. ஃபஸ்ட்டு 30 டிகிரியும் ரெஃபரன்ஸ் லைனும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் அப்படிங்கிறத ட்ரா பண்ணுவோம். ட்ரா பண்ணிவிட்டு ரெக்டாங்கிளோட ஒரு சைடை எடுப்போம். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட ஒரு சைடு A அண்டு B இந்த சைடை எடுப்போம். இந்த சைடு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவோம். கரெக்டாக 30 mm இருக்குது. ஸோ அப்போது லைனில் 30 mmல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணும். 30 mm. ஸோ இந்த பாயிண்ட் A2 அண்ட் B2. ஸோ இதை டார்க்காக ட்ரா பண்ணுவோம். 30. ஓகே, நெக்ஸ்ட்டு B2C இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். B2C ஒரு 28 இருக்குது. சேம் இந்த A2Dயும் 28 இருக்கும். ஸோ செட் ஸ்கொயர் எடுப்போம். செட் ஸ்கொயர் எடுத்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதாவது A அண்ட் Bக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த லைன் பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் இங்கே இருக்கும்போது அடுத்த லைன் பெர்பெண்டிகுலர் 28 லைன். நெக்ஸ்ட் பாயிண்ட் A2ல இருந்தோம் 28 பெர்பெண்டிகுலர் லைன். ஓகே, ஸோ இந்த லைனை ஜாயின் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 30 டிகிரி இன்க்ளைன்டு டு VP ஆங்கிள் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணோம். பண்ணிவிட்டு இந்த ஷேப், அதாவது இந்த ரெக்டாங்கிளை ப்ரொஜெக்ட் பண்ணி வந்திருக்கக்கூடிய இந்த டாப் வியூவை இதே ரெக்டாங்கிளை நம்ம 30 டிகிரி இன்க்ளைண்டாக ட்ரா பண்ணியிருக்கோம். B2, C2 அண்ட் D2 30 டிகிரி இன்க்ளைண்டாக இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை இங்கே வந்து நம்ம 30 டிகிரி இன்க்ளைண்டாக ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 4 கார்னரையும் அப்படியே வெர்டிக்கலாக ஃப்ரண்ட் வியூக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். C2 அண்ட் A2 அண்ட் D2 4 பாயிண்ட்ஸையும் ப்ரொஜெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த டயக்ராமில் இருந்து ஹரிசாண்டலாக 2 பாயிண்ட்ஸையும் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஒன்று XY ஆக்சிஸ் லைன்லேயே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ், அதாவது ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் A2 வெர்டிக்கல் இந்த லைனில் வரும், ஹரிசாண்டல்
இந்த பாயிண்ட்ஸில் வருது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஏ அப்படின்னு ஒரு மார்க் பண்ணுறேன். பி வெர்டிக்கல் ஹரிசாண்டலாக இந்த பாயிண்ட்ஸில் வரும். பி சி பாயிண்ட் இந்த பாயிண்ட், டி இந்த பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏ டு பி ஜாயின் பண்ணியிருக்கோம். பி டு சி, சி டு டி, டி டு ஏ ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகே, டயக்ராம் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஓகே, திரும்ப ஒருக்கா சொல்கிறேன். ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் பொசிஷன் மீனிங் ஷேப் எந்த பிளேஸில் ரெஸ்ட் ஆகிருக்கு, அதோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ. நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் இன்க்ளைன்டு டு ஹெச்பி, நெக்ஸ்ட்டு ஷேப் இன்க்ளைன்டு டு விபி. ஸோ இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். ஓகே, டயக்ராம் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.